எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம இந்த இடத்துல ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய வாக்கு தத்துவம், இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்துவத்தை வாசிச்சுட்டு நான் அதில் ஒரு சில காரியங்களை படித்து உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். 4வது வசனம் தான் நமக்கு இந்த வருஷத்தில் தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமேன், அல்லேலூயா. எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க. ஆமேன். சரி, அப்படியே கையை தூக்கி சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்தில் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையோ ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையோ எனக்கு எனக்கு கொடுப்பார். ஆமேன். ஓகே, இதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளுகிற முறை. தேவன் கொடுத்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள என்ன சொல்லணும்னா செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அழுது புரண்டு பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொன்னதை, அவர் வாயில் சொன்னதை உங்கள் வாயில் சொல்லி அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும். ஆமேன். அவர் வாயில் சொன்னதை உங்கள் வாயில் சொல்லணும். ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னார், யோசுவாகிட்ட சொன்னார், இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாயில் எவ்வளவாய் இருக்கிறதோ அவ்வளவாய் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்குது பாருங்க. நீங்கள் எப்பவுமே எதை பேசுகிறீங்க? எப்போ பார்த்தாலும் தத்துவங்களாக பேசாதீங்க. சாக்ரட்டிஸ் சொன்னார், அரிஸ்டாட்டில் சொன்னார், புளூட்டோ சொன்னார், கண்ணதாசன் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார். அவங்களாம் இருக்கட்டும், அவங்க சொன்னதையே பேசியிருந்தால் வாழ்க்கை மாறாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை நீங்கள் தெரிந்து நீங்கள் அதை பேசும்போது தான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமேன். அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனால ஒன்றும் வராது உங்கள் வாழ்க்கையில். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் சுகமானேன், அவருடைய காயங்களால் அவருடைய தழும்புகளால் சுகமானேன். அதை சொல்லுங்க, உங்கள் வாயில் சொல்லுங்க. வெறும் இங்கே இருந்தால் மட்டும் போதுமா? உடம்பு சரியில்லை, டாக்டர் மாத்திரையாக எழுதி காலையில் 3 மாத்திரை, மத்தியானம் 3 மாத்திரை, நைட்டு 3 மாத்திரை அப்படின்னு எழுதி கையிலையும் பேக்கிங்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. வீட்டில் இருந்தால் சுகமாயிடுவீங்களா? அது வாய் வழியாக போய் வயிற்றில் போகணும் இல்லை? அப்போ தானே சுகம் கிடைக்கும். அது போல் தாங்க இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே போய் இது என்ன பண்ணுன்னா, உள்ளே போய் அப்படியே வேறு மாதிரி வராது, திரும்ப ரிட்டன் வாயில் தான் வரணும். இந்த வார்த்தைகள் உள்ளே போவோம், திரும்ப வாய் வழியாக என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகள் வரும். வரும்பொழுது தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் 40 நாள் லெந்து உபவாசம் பண்ணால் கூட வாழ்க்கை மாறாது. எத்தனையோ பேர் வருஷம் 40 நாள் உபவாசம் பண்ணுறாங்க 40 வருஷமாக 40 நாள் உபவாசம் பண்ணின்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒன்றும் மாறுற மாதிரி தெரியல. அந்த 40 நாள் ஜெபம் பண்ணும்போது நல்லா இருக்கும். 41வது நாள் பழைய குருடி கதவை திரடின்ற கதையாயிடும். பழமொழி சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த 40 நாள் வரைக்கும் தான் எப்படி இருக்கும்? ஐயா மகிமையின் வேகத்தில் மிதந்துன்னு இருப்பார். 41வது நாள் போச்சுன்னா காற்று இறக்குன பலூன் மாதிரி ஆகிடுவார் புஷ்ஷுன்னு. அதுக்கு தான் சொல்கிறேன், வார்த்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 365 நாளும் மகிமையிலேயே இருக்கலாம், காற்றுள்ள பலூன் மாதிரி மிதக்கலாம். எது பெஸ்ட்டு? 40 days பாஸ்டிங்கா? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. என் வார்த்தையின் சிறு உறுப்பு அவமா போவதை பார்க்கலாம்,
நான் வானமும் பூமியும் ஒழிந்து போவது நலமாக இருக்குன்னு சொன்னார். அந்த வார்த்தை பெருசா? வார்த்தை தான் பெருசு. ஆமேன். அதில் தான் நிற்கணும். அதில் தான் நம்ம என்ன பண்ணோம், அதில் தான் உருவாகணும். எங்கெங்கே போய் எது உருவாகக்கூடாது. 40 நாள் உபவாசம், 41 நாள் உபவாசம், 42 நாள் உபவாசம். உபவாசம் நல்லது, ஜெபங்கள் நல்லது, வேத வாசிப்புகள் நல்லது, கொடுப்பது நல்லது, எல்லாமே நல்லது தான், எதுவும் கெட்டது கிடையாது. ஆனால் எது சரியானது? வார்த்தை. மெடிக்கல் ஷாப்பில் போகிறீங்க, எல்லா மாத்திரையும் நல்ல மாத்திரை தான், எல்லாமே நல்ல மாத்திரை தான். இஷ்டப்பட்டு 2 மாத்திரை வேறு மாதிரி மாற்றி போட்டுக்கோங்களேன். வயிற்று வலிக்கு முட்டி வலி மாத்திரை 2 போட்டு பாருங்களேன், என்ன ஆகும்? தூக்கிட்டு ஓடணும் ஆம்புலன்ஸில் உங்களை. கிறிஸ்தவங்க அப்படிதான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவையான வார்த்தையை மட்டும் விட்டுட்டாங்க, மீது எல்லாத்தையும் பிடிச்சிக்கினாங்க. அது இது என்னென்னமோ பண்ணுவாங்க. கிறிஸ்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், ரட்சிக்கப்படாதவங்க கூட பண்ண மாட்டான், அவ்வளோ பண்ணின்னு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. நான் சொல்கிறேன், எதுவும் எல்லாமே செய்யுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறத நான் வேணும்னு சொல்ல மாட்டேன், உபவாசம் இருந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். செய்யுங்க, அர்த்தத்தோடு செய்யுங்க. உண்மையிலே வேதம் இப்படி தான் சொல்லியிருந்தான்னு தெரிஞ்சுன்னு செய்யுங்க. ஆமாம், இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தால் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா நானும் ரெடி, உபவாசம் இருக்கேன். ஆனால் அவர் அப்படி சொல்லலையே. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. அப்போ நான் கேட்டாலுமே கொடுப்பேன்னு சொல்லிட்ட பிறகு நான் எதுக்கு உபவாசம் இருந்து கேட்கணும் சொல்லுங்கள்? அதனால தான் நான் என்ன பண்ணுறது இல்லைன்னா, அதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் பாரம்பரியங்கள், பாரம்பரியம். அதெல்லாம் மனுஷனை உயர்த்துவதற்காக, மனுஷன் தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக அவன் ஏற்படுத்தின சடங்காச்சாரங்கள். அது தேவன் ஏற்படுத்தலை. இயேசுனார் 40 நாள் உபவாசம் இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன போதிக்கலைன்னா, நீங்களும் என்னை போல 40 நாள் என்ன பண்ணோம், உபவாசம் இருக்க வேண்டும் சொல்லி எங்கேயுமே போதிக்கலை. அது 40 நாள் உபவாசம் முக்கியம்னு தெரிஞ்சிருந்தா இயேசு என்ன போதிச்சிருப்பார் சீஷர்களுக்கு? எல்லாரையும் ஊழியத்துக்கு எடுத்தார். இயேசு இரவெல்லாம் பிதா கிட்ட ஜெபம் பண்ணி யார் யார் பேர் லிஸ்ட் வாங்கினாரு. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் எல்லார் பேரையும் வாங்கினவர் அவங்கள தேர்ந்தெடுத்து சொல்கிறாரு, அப்பா நீங்கள் தான் நாளிலேருந்து என்னுடைய 12 சீஷர்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க இயேசுனாருக்கு சீஷர்கள், இருந்தாலும் நீங்கள் தான் மெயின் சீஷர்கள் 12 பேர்னு செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன சொல்லிடணும் இயேசு? நானும் 40 நாள் உபவாசம் இருந்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். மகனை பேதுருவே, மகன் அந்திரேயா, நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க, மொத்தமாக ஒரு 40 நாள் அப்படியே அந்த மலையில் போயிட்டு இருந்துட்டு 41 நாள் வந்திருப்பா ஊழியத்துக்கு சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்கக்கூடாதா? சொன்னாரா சொல்லியா? சொல்லலை. அதனால் நானும் சொல்லலை. அவர் சொல்லலை, அதனால் நானும் சொல்லலை. என்னை கேட்டாங்க, 3 நேரம் ஊழியத்துக்கு வந்தியே, ஏசுனார் மாதிரி 40 நாள் உபவாசம் இருந்தியா? அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். 33 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார். சிலுவையில் தொங்கினார். கேட்குற ஆளுக்கு 60 வயசு. அவர் ஏசுனார் மாதிரியே செய்யணும்னா அவர் எப்போ 33 வயசில் என்ன பண்ணியிருக்கணும்? மரத்தில் தொங்கி இருக்கணும். இன்னும் 60 வயசு வரைக்கும் வாழ்ந்துங்கன்னு என்ன கேள்வி கேட்டுக்கிற? ஏசுனார் மாதிரியே எல்லாரையும் செய்ய முடியாது. நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம். அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம்னா என்னன்னா, அவர் நமக்கு வாழ்வதற்கு சொன்ன வழிமுறைகளை நெறிமுறைகளை பின்பற்றுகிறோம். அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, எப்படி விசுவாசிக்கணும், என்னென்னலாம், எப்படி ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். புரியுதுங்களா? இயேசுவாக மாற முடியாது, நான் இயேசுவாக மாற முடியாது. இயேசு தான். நான் 40 நாள் உபவாசம் இருந்தாலும் இயேசு தான், நான் தான். அதுதான் முக்கியம். சரி, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த வருஷத்தில் வாக்கு கொடுத்துருக்கிறார், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் உனக்கு கொடுப்பேன். சரி, நான் வழக்கமாக அதில் ஒரு 6 வசனத்தை படிச்சுட்டு தான் ஒவ்வொரு காரியத்துக்கு போகலாம். அப்படி படித்து கொஞ்சம் மண்டைக்குள்ளே என்ன பண்ணுவோம், வார்த்தைகளை அனுப்புவோம். 1லிருந்து படிக்கிறேன். கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்,
உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அல்லேலூயா. இதில் நம்ம 3 வசனங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 4வது வசனம் கரெக்டாக வாக்குத்தத்தத்தின் வசனம். இதில் ஆண்டவர் முதலாவது சொல்கிறது என்னன்னா, வெண்கல கதவுகளை உடைப்பேன். இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றத்துக்கு தேவன் நமக்கு 2 காரியத்தை கொண்டு வராரு. ஒன்று என்னன்னா, இந்த வசனம் ஃபுல்லாகவே என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார். என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு? உனக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு மேலே கீழே சில காரியங்களை அவர் பேசுகிறாரு. அது என்னன்னா, ஒன்று எப்படி உனக்கு கொடுக்க போகிறேன்னு பேசுகிறாரு. இந்த பொக்கிஷத்தை எப்படி உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. 2வது, எதற்காக கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் பொக்கிஷம் கொடுக்க போகிறேன், புதையல் கொடுக்க போகிறேன். எதுக்கு கொடுக்க போகிறேன் அதுவும் தெரியணும், எப்படி கொடுக்க போகிறேன் அதுவும் தெரியணும். 2மே முக்கியம் தான் இல்லைங்களா? அதை தான் இங்கே ஆண்டவர் பேசின்னு வர்றாரு. எப்படி கொடுப்பேன்றதுல தான் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி கொடுக்க போகிறேன்றதுல என்ன சொல்கிறாருன்னா, அந்த புதையல் பொக்கிஷன்லாம் எங்கே இருக்குதுன்னா எல்லாம் சேஃப்டியாக நல்லா இருக்குது. ஆனால் ஒரு கதவு மூடி இருக்கிறது, அதுக்கு தாழ்பால் போடப்பட்டு இருக்கிறது. அந்த கதவை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த தாப்பால் உங்களால் திறக்க முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பொக்கிஷத்தை நான் உனக்கு கொடுக்கறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, வெண்கல கதவுகளை உடைப்பேன். நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில கதவுகளை உடைப்பார். இதுவரைக்கும் அந்த கதவு மூடி இருக்குது, இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தில் அந்த கதவுகளை எல்லாம் உடைப்பார். அது வியாதி என்கிற கதவாக இருக்கலாம். இதுவரைக்கும் சுகமே ஆகாமல் அது உங்களை நல்லா உங்களை அந்த சுகம்ன்ற ஒரு பொக்கிஷத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாத படிக்கு இந்த வியாதின்ற கதவு உங்களுக்கு மூடி அது உங்கள் சுகத்தையே காட்டாமல் மறைச்சி வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தில் என்ன பண்ணுவாரா, அந்த கதவை உடைப்பார். அது சாதாரண கதவு கிடையாது, வெண்கல கதவு. என்ன கதவு? வெண்கலம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல், கிட்டத்தட்ட இரும்புக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் வெண்கலம். விலங்குகள்லாம் அந்த காலத்தில் கை விலங்கு போடுறாங்க இல்லைங்களா, கை விலங்கு, சங்கிலிகள், இதெல்லாம் எதில் செஞ்சாங்கன்னா வெண்கலத்தில் செஞ்சாங்க. ஏன் வெண்கலத்தில் விலங்குகள்லாம் செஞ்சாங்கன்னா அது ஸ்ட்ராங், அதை உடைக்க முடியாது. அப்போது நமக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, நமக்கு ஒரு புதையல் இருக்கிறது, நம்ம வாழ்க்கைக்குன்னு சில நன்மைகள்லாம் தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் நம்ம அனுபவிக்காத படிக்கு பிசாசு ஒரு கதவை போட்டு மூடி வச்சிருக்கிறான். அவன் என்ன பண்ணி வச்சுக்கிறான், நம்ம அதுக்குள்ளே போகாத படிக்கு, அதை எடுக்கக்கூடாத படிக்கு அவன் கதவை மூடி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த கதவை யாராலையும் உடைக்க முடியாது. பேதுருவை ஏரோது பிடிச்சிட்டான். பிடிச்சு எப்படி வச்சிருக்கிறான் தெரியுங்களா? இதுதான் அவர் பேதுரு படுத்துட்டு இருக்கிற ரூம். இந்த ரூமுக்கு முன்னாடி ஒரு கதவு, அதுக்கு அடுத்தது ஒரு 10 அடி வந்தால் செகண்ட் கேட், அதுக்கு அடுத்தது 10 அடி வந்தால் தேர்டு கேட், அதுக்கு அடுத்தது 10 அடி வந்தால் மெயின் கேட்டு. இப்படி 4 கதவுங்களை வச்சு 4 கதவுக்கும் 2 3 3 ரோம போர் சபைகள் நிற்கிறாங்க. உள்ள யார் இருக்கிறாரு? பேதுரு. அவர்னா அல்கொய்தா தீவிரவாதியா அவரு? அடே ஏரோது கண்டிப்பாக நரகத்தில் தான் இருப்பான். அந்த ஆள் பரலோகத்தில் இருக்க மாட்டான். ஏரோது எனக்கு நல்லா தெரியும். அந்த ஆள் நரகத்தில் தான் இருப்பான். அந்த ஆளுக்கு கேட்டுச்சுன்னா புரியும். பேதுரு என்ன அல்கொய்தாவா, அல் உம்மாவா, லஷ்கர் தைபாவா,
இல்லை வேற ஏதாவது தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவரா? ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு பாஸ்டர். ஒரு பாஸ்டரை பிடிச்சி எப்படி வச்சிருக்கிறான் அந்த ஆள்? 4 கேட்டை போட்டு 4 கேட்டுக்கு 2 இல்லை 3 போர் சவகர்களும் போட்டு அவ்வளோ வச்சிருக்கிறான். இப்போ பேதுருவை காப்பாற்றணும்னா யார் காப்பாற்ற முடியும்? எந்த மனுஷனை காப்பாற்ற முடியுமா? ஏன்னா இவன் படுபாவி இது மேலே கட்டி வச்சு உள்ளே படுக்க வச்சிருக்கான். ஆனால் பேதுரு பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்கார் தெரியுங்களா? தூங்கி கொண்டு இருக்கிறார். வெளியில் இருக்கிறவங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுறாங்க. சில நேரத்தில் அப்படிதான், சில நேரத்தில் அப்படிதான். வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து விழித்திருந்து என்ன பண்ணுறாங்க? நைட் ப்ரேயர் போட்டு பண்ணுறாங்க. ஜான் மார்க் வீட்டில் நைட் ப்ரேயர் போட்டு ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் ஐயா பேதுருவை பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சிட்டாங்க, அநேகமாக நாளைக்கு காலையில் வெட்ட போகிறான்னு செய்தியெலாம் வந்து இருக்குது, ஐயா பேதுருவை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஊக்கத்தோட தூக்கத்தெல்லாம் நிறுத்திட்டு ஜெபம் பண்ணா இவர் நல்லா தூங்கின்னு இருக்கிறாரு. செம்ம தூக்கம். ஜெயிலில் ஒரு வேலையோ செய்யலை. வெளியில் இருந்தால் கூட நம்ம சொல்லலாம், ஐயா பேதுரு ஐயா 4 இடத்துக்கு ஊழித்து போயிட்டு வந்திருக்கிறாரு, ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு, தூங்குறாரு சொல்லலாம். ஜெயிலில் தூங்குற அளவுக்கு அவர் என்ன வேலை செஞ்சார்? ஒரு வேலையும் செய்யலை. அவர் பிடிச்சி வச்சிருக்காங்க, 2-3 நாளாக பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஜெயிலில் நல்லா தூங்குறாரு பேதுரு. விசுவாசம் தூக்கம் தரும். விசுவாசம் எப்பவுமே என்ன கொடுக்கும் தெரியுமா? தூக்கத்தை கொடுக்கும். விசுவாசம் இல்லாதது தூக்கத்தை கெடுக்கும். புரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு கர்த்தர் மேலே ஒரு பெரிய விசுவாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தூங்குவீங்க, பயப்படவே மாட்டீங்க. பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டீங்க, போராட்டத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க, வியாதியை பார்த்து பயப்பட மாட்டீங்க, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக கவலைப்பட மாட்டீங்க. நல்லா அந்த விசுவாசம் மட்டும் இருந்தால் தூங்குவீங்க, நல்ல தைரியமாக தூங்குவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க. தூக்கன்றது இங்கே என்னன்னா, சோம்பேறி தூங்குற தூக்கத்தை பற்றி பேசலை. சோம்பேறி தூங்குற தூக்கம் வேற. அவன் இந்த சோம்பேறிகளாம் வந்து இந்த லிஸ்ட்டில் சேரக்கூடாது. இவர் தூங்குற தூக்கம் வேறங்க. ஆமாம், சோம்பேறி தூக்கம் இல்லை. இவர் வந்து விசுவாசமாக சோம்பேறி தூக்கத்தில் இருக்கணும்னு தூக்கிட்டு போயிட்டு பேதுரு மாதிரி ஜெயிலில் வச்சு நாளைக்கு காலைல கழுத்து வெட்ட போகிறேன்னா, இந்த சோம்பேறிக்கு நைட்டில் தூக்கம் வரேன்னு நினைக்கிறீங்களா? மற்ற நேரத்தில் உருண்டு தூக்குறோம், அப்போ தூங்கவும் மாட்டான், அழுதுன்னு இருப்பான் உட்காந்துக்கின்னு. ஆனால் நம்ம பேதுரு ஐயா தூங்குனார்னா சும்மா கிடையாது. விசுவாசம். எப்படி விசுவாசம்? ஆண்டவருடைய வார்த்தை மேலே. எப்படி ஆண்டவருடைய வார்த்தை மேலே விசுவாசம்? ஆண்டவர்கிட்ட இது வந்து நடக்குது, அப்போஸ்தலரில் நடக்குது. யோவானில் கடைசியில் இயேசு உயிர் தெழுந்த இயேசுக்கிட்ட பேசுகிறாங்க. சீசர்கள்லாம் பேசும்போது அப்போது பேதுரு கேட்குறாரு, யோவானை பற்றி கேட்குறாரு, இவன் என்ன, இவன் காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆண்டவர் சொல்ல, நான் வரும் அளவு இவன் இருக்க, எனக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு முன்னாடி பேதுருவை பற்றி சொல்கிறார். பேதுருவே, நீ இளவயதாக இருக்கும்போது உன் அறையை கட்டி கொண்டு நீயே போகிற, நீ முதிர் வயதாகும், அப்போது வேறு ஒருத்தன் முன் அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல உன்னை கொண்டு போவான் அப்படின்னு யார் சொன்னது? இயேசு சொன்னார். எப்போ நடக்கும்னு சொன்னார்? முதிர் வயதாகும், அப்போ உனக்கு வேஷ்டியே கட்ட தெரியாது, கட்டவும் முடியாது, வேற ஒருத்தன் வேஷ்டியை கட்டுவான், நீ சொல்வேன் இந்த சைடு போகலான்னா அவன் இந்த சைடு வேணாம் முள்ளாக்குது வேறு சைடில் கூட்டு போகிறோம் ஒன்று கூட்டு போவான் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பேதுருக்கு சொல்லிட்டாரு. இது பேதுருக்கு நல்லா தெரியும். இயேசு சொன்னார்னா கண்டிப்பாக நடக்கும், இயேசு சொல்லிட்டார்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ பேதுருக்கு முதிர் வயசு ஆகலை. இப்போ இயேசு சொன்னபடி முதிர் வயது வரைக்கும் பேதுரு இருக்கணும். இருந்தால் தானே அந்த இவர் இல்லாத அந்த வார்த்தை நிறைவேறும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்போ நிறைவேறும்? பேதுரு வயசாகிற வரைக்கும் இருந்தால் தான் நிறைவேறும். அப்போது இன்னும் வயசே ஆகலை. இப்போ ஏறது கொல்ல முடியுமா? ஏறது கொல்ல முடியுமா? அப்படி கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இயேசு சொன்னது பொய்யாயிடும். இனி நீங்களே நானும் கூட அதை வச்சு பேசுவோம். இந்த பாருங்க, இயேசு சொன்னார் இவனுக்கு பேதுருக்கு, ஆனால் ஏறது கொண்டுட்டான், அந்த வார்த்தையா நிறைவேறல. ஐயா பெரிய ஆராய்ச்சியே ஓடும் கிறிஸ்துவ உலகத்தில், வேத ஆராய்ச்சி, கருத்து ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு பல காரியங்களும் ஓடும். ஆனால் பாருங்கள், பேதுருக்கு அந்த வார்த்தை மேலே ஒரு நிச்சயம் நம்பிக்கை இருக்குது. அட இவன் 4 கேட்டாவது போட்டோம், 40 கேட்டாவது போட்டோம், எனக்கு ஆண்டவர்
உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? சங்கீதம் 91 படிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காட்டுவேன். இது உங்களுக்கா? உங்களுக்கா இல்ல தாவீதுக்கா? உங்களுக்கா மோசேக்கா? எனக்கு தான் சொல்றேங்க ஒரு அல்லேலூயா. அந்த லெவல்ல நீங்க வந்து நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, எந்த பலவீனம் சுத்தி வந்து நின்னாலும் என்ன சொல்லுவீங்க தெரியுங்களா? நீடித்த நாட்கள் எனக்கு. நீடித்த நாட்களால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்ன திருப்தி ஆக்குன்னு சொல்லி இருக்கிறாரியா? நான் சாக மாட்டேன், இது என்ன சாகடிக்க முடியாது அப்படி நிற்பீங்க. அப்படி நிற்பீங்க, நைட்டில் ஒழுங்கா தூங்குவீங்க. பேதுரு மாதிரி தூங்குவீங்க, பயந்து நிற்க மாட்டீங்க. ஆனால் அந்த வார்த்தை மேலே அந்த விசுவாசம் இல்லை, இயேசுனார் மேலே அந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன ஆகும்? அப்பப்போ ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்க வேண்டியதான். ஆஹா, லங்ஸு போயிடுச்சுனார்ல, நுரையீரலில் சரி இருக்குதுன்னார்ல, அப்புறம் கிட்னியில் கல், எல்லாத்தையும் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்து என்ன பண்ணின்னு இருக்க வேண்டியதுதான். அதே தான். அதாவது உங்கள் கண்ணு முன்னாடி எது இருக்குது? டாக்டர் ரிப்போர்ட்டா, இயேசுநாதருடைய வார்த்தையா? ரிப்போர்ட்டு உங்களை வேற மாதிரி கொண்டு போயிடும், உங்களை பேக்கிங் பண்ணிடும். ரிப்போர்ட்டு பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடும். சில பேர் பெட்டி செஞ்சு படுத்தும் பார்த்துப்பாங்க, கரெக்டாகுதா? இடிக்க கிடிக்காம இருக்கணும், அப்படி கொண்டு போயிடும் ரிப்போர்ட்டு. ஆனால் வார்த்தையை வச்சு பாருங்க. வார்த்தை சொல்லுது, கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகும், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் பிடிக்கணும். சும்மா இந்த உலகத்தில் சொல்கிறதையே பேசின்னு இருக்கக்கூடாது. உலகத்தான் சொல்லுவாங்க, உலகத்தில் சொல்லுவான் 40ல் முடிஞ்சு போயிடும் கதை, 50ல் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும், 60ல் பெட்டி ரெடி பண்ணணுன்ட்டு. அதெல்லாம் காதில் வாங்கின்னு இருக்கக்கூடாது. உங்கள் வயசை நீங்கள் தாங்க தீர்மானிக்கணும். உங்கள் வயசை யார் தீர்மானிக்கணும்? ஆண்டவரே உமக்கு சித்தமான வயசு வரைக்கும். அவர் சொல்லுவார், இந்த கதையே என்கிட்ட வேணாம். பிரியாணி சாப்பிடும்போது சொல்கிறியா உமக்கு சித்தமானபடி போடுங்கன்ட்டு, வை வை இன்னும் ஒரு கரண்டி வை, அந்த சிக்கன் பீஸ் எடுத்துடுவா. சிக்கன் பீஸ் போடல, அவன் பீஸா போடாமல் எலும்பா போட்டு போயிட்டா அவனை விடுறோமா? கூப்பிடு அவனை, என்னையா வச்சுக்கிற பீஸு? அப்போ கேட்குறோமா, கர்த்தாவே உமக்கு சித்தமா? சித்தம் இல்லையா? அப்போல்லாம் கேட்க மாட்டோம். வயசுக்கு ஆயுசுக்கு மட்டும் பாருங்களேன், உமக்கு சித்தமான வரைக்கும் என்ன வச்சிருந்து ஏன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்கள் வயதை தீர்மானிக்கிறது உங்ககிட்ட தான் கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, இதோ ஜீவனை உனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள். ரெண்டுமே இருக்குது, நன்மை இருக்குது, ஜீவன் இருக்குது, மரணம் இருக்குது. நன்மை இருக்குது, தீமை இருக்குது. நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாயோ அதன் கனியை நீ புசிப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, ஆப்பிளும் வச்சிருக்கிற, கொய்யா பழமும் வச்சிருக்கிற. கொய்யா பழம் 60 வயசு, ஆப்பிள் 120. கொய்யா பழம் எவ்வளோ? 60, ஆப்பிள் 120. இப்போ ஆண்டவர் இப்படி முன்னாடி வச்சுட்டு, மகனே மகளே, இதுதான் கொய்யா, இது ஆப்பிள், இது 60 வயசு, இது 120 வயசு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு, நீ தேர்ந்தெடு அப்படின்றான்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர், ஆண்டவர் உமக்கு சித்தமானபடி செய்யுங்க அப்படி சொல்லுவீங்களா? லொடுக்குன்னு ஆப்பிள் எடுப்பீங்களா? நான் ஆப்பிள் எடுத்துப்பேன். ஹலோ, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒன்று தான், ரெண்டும் சாப்பிட்டா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். யாருக்கிட்ட? பாஸ்டர்கிட்டேவா? சரி, எதை எடுத்துப்பீங்க? ஆப்பிள் தான் எடுப்போம். அந்த நேரத்தில் அவரை பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி ஏதாவது ஒரு பழத்தை கொடுங்க அப்படின்னா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க.
அவர் இந்த கொய்யா பக்கமாக கை போகுது. அவர் கொய்யா பக்கமாக கைக்கு போச்சுன்னா என்ன நினைப்பீங்க? அவர் பூஜை பார்த்து இப்படி இப்படி அது வேணாம், இத ஐயா இது கொஞ்சம் பாருங்க. அவர் சொல்றார், மகனே மகளே, எனக்கு சித்தமானபடி தானே சொன்ன, என் சித்தத்தை செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னாரா என்ன சொல்லுவீங்க? அவரும் எடுத்து கொய்யா பழத்தை என் சித்தம் இதுதான் அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா? ஆப்பிள் எடுத்து கொடுக்காம கொய்யா 60 எடுத்து கொடுத்தாரு. அப்படி எவ்வளவு யோசிப்போம். இப்போ கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, உங்ககிட்ட உனக்கு முன்பாக நான் வச்சிட்டேன், நீ எவ்வளவு நாள் வாழ போறன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. நான் சொல்றேன் 120 ஒரு தரம். ஆண்டவரே, யாரா ஆயுசெல்லாம் கம்மியா வேணும்னு சொன்னா அந்த ஆயுசெல்லாம் எடுக்க வரட்டும். ஆமா, 122 தரம், 123 தரம். அல்லேலூயா. ஆமா, சொல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை வரல, இன்னும் அந்த எல்லையிலே வரல, அவங்க அந்த ஜோன்லேயே வரல. நம்ம சொல்றாரு, நம்ம இருந்து பார்ப்போம், அவரை பார்ப்போம். நான் தான் இருந்து பார்ப்பேன், நான் தான் 120 சொல்லிக்கிறேன். சரி பாருங்க, பேதுரு எவ்வளோ பெரிய நம்பிக்கை. அவரை ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க, 4 காவல் இருக்குது. அந்த 4 காவலுக்குள்ள இவர் என்ன பண்ணுறாருன்னா தூங்கிக்கின்னு இருக்கிறாரு. ஏன்னா ஒரே ஒரு ஒன்று என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் வாலிப வயசில் சாக மாட்டேன், அற்ப வயசில் சாக மாட்டேன், முதிர் வயசு வரைக்கும் இருப்பேன், முதிர் வயசு ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு. முதிர் வயசு ஆகும்போது எனக்கு வேற ஒருத்தர் வேட்டி கட்டுவான்னு சொல்லியிருக்கிறாரு. நான் விரும்பாத இடத்த எனக்கு வேற ஒருத்தர் என்ன பண்ணிட்டு போவான், கொண்டுக்குன்னு போவான்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தை தான் நிறைவேறுமோ ஒழிய, ஏரோது ராஜாவா இருந்தா கூட அவன் சொன்னது நடக்காது. அல்லேலூயா. அப்படி ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும். அதுதான் விசுவாசம். விசுவாசன்றது என்ன? 2 முறை கை தூக்கி எல்லாம் சோதனை சொல்லுவோம், விசுவாசம் சொல்லுவோம். கையை தூக்கி பரிசுத்தம் 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 வராது. கை தூக்கி விசுவாசம் 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 வராது. வார்த்தையை அறிந்து கொள்ளணும், வார்த்தையின் மூலம் தேவனை அறிந்து கொள்ளணும், தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளணும். நீங்கள் எவ்வளவாய் வார்த்தையை உள்ள வைக்கிறீங்களோ அவ்வளவா விசுவாசம் வரும். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய குண்டாலாம் சாப்பாடு ஃபுல்லாக ஆகணும்னா 2 கிலோ அரிசி போடணும். வெறும் 100 கிராம் அரிசியை போட்டுட்டு மேலே வரைக்கும் சாப்பாடு வரணும்னா எப்படி வரும்? அது அடியில் தான் ஒட்டிக்கின்னு இருக்கும். 100 கிராம் அரிசி போட்டால் இவ்வளோ பெரிய தேக்ஸா வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு ஃபுல்லாக சாப்பாடு வெளியில் வரைக்கும் வரணும்னா அதுக்கு 2 கிலோ அரிசி போட்டு வேக வைக்கணும் இல்லையா? அப்போ விசுவாசமாக அப்படி தாங்க. உங்களுக்குள்ள நல்ல வார்த்தைகள் எவ்வளவா இருக்கிறதோ அந்த அளவுக்கு விசுவாசம் மேலே வரும். வார்த்தையை உள்ள வைக்காம ஆண்டவர் செய்யணும், ஆண்டவரே ஆண்டவரே. அவர் சொல்லுவார், இந்த காக்கா தண்ணி கதை இருக்குது பாருங்க, அடியில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சான். இந்த கதையெல்லாம் நீங்கள் 1ஆவதுல படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, மறந்துட்டு இருப்பீங்க. 40 வருஷம் 50 வருஷம் ஆகுது இல்லை, அதனால் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். கொஞ்சம் தண்ணி இருந்துச்சான். காக்கா வந்து என்ன பண்ணிச்சான், தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு மூக்கு உள்ளே விட்டுனா எட்டவே இல்லையா. அது என்ன பண்ணிச்சான், காக்கா பக்கத்தில் நிறைய கல்லுங்களாக இருந்துச்சான். இந்த கல்லுங்களெல்லாம் தூக்கி தூக்கி உள்ளே போட போட அந்த தண்ணி அப்படியே மேலே வந்துடுச்சான். அப்புறம் குடிச்சிட்டு போயிடுச்சான். இதெல்லாம் அந்த காலத்தில் கேட்டோம், ஆனால் உண்மையில் வராது. நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்க. கல்லை இழுத்துக்கோ, கல்லுக்குள்ளே போய் மறைச்சிக்கோ தண்ணி. இதையோ அப்போ நம்பி இதையும் சொன்ன வாத்தியாருங்க இருக்கிறாங்க, இதையும் கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு நாம இருக்கிறோம். எப்படிலாம் நம்மளை ஏமாத்தி வளர்த்து இருக்கிறாங்க பாருங்க. இந்த காலத்து பசங்கிட்ட சொல்ல முடியாதுங்க. இந்த காலத்து பசங்கிட்ட சொன்னால் அவன் நம்மளுக்கு குறு கேள்வி கேட்பான். அது எப்படி வரும்? வராது. வா பானை ஏற்றுனுவா, தண்ணி ஏற்றுனுவா, கல் ஏற்றுனுவானுமா. இந்த காலத்து பசங்க அவ்வளோ தெளிவாக்குறாங்க. அந்த காலத்தில் எல்லாம் மக்குக்கு தான். வாதியார் என்ன சொன்னாலும் கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது. வாதியார் கோபம் வந்துடும். என்னது என்ன கேட்ட அப்படின்வார். இல்லையா ஒன்றும் இல்லை ஐயா.
அந்த பானையில் தண்ணி மேலே வராமல் இருக்கலாம், ஆனால் உன் விசுவாசம் மேலே வரும். வசனம் உள்ள போட 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 விசுவாசம் மேலே வந்துடும். அல்லேலூயா. அதுக்கு தான் வசனம் உள்ள போகணும். வசனத்தை நேரம் கொடுத்து கேட்கணும். 9 ஆயிடுச்சுன்னா வாட்சியை பார்த்துட்டு பாஸ்டை பார்க்கக்கூடாது. பாஸ்டர் 9:30 மணி வரைக்கும் பேசினா கூட சந்தோஷமா கேட்கணும். பாருங்க, நிறைய பேருக்கு சிரிப்பு இல்லை, பேச்செல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாம் கமிட்மெண்ட்ல இருக்கிறாங்க. 9 எப்போ ஆவோ சொல்லுவாங்க தெரியுமா, பிடிச்சுதான் ஓட்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. எப்போ 9 ஆகும், என்ன 9:05 ஆகுது, இவ்வளோ நேரம் பேசின்னுக்கிறாரு. ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு டைமே பார்க்கக்கூடாது, தெரியுங்களா? நல்லா ஆண்டுடைய வார்த்தை கேட்கணும். ஆண்டுடைய வார்த்தை கேட்க கேட்க அதெல்லாம் உள்ளே போகணும். அது எல்லாத்தோடைய பெரிய விஷயம் தெரியுமா? நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி பாஸ் என்னென்ன வசனம் சொன்னார் அதெல்லாம் இன்னொரு முறை படித்து அதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 4வது வசனம் அப்படின்னு சொல்லி அதை மனப்பாடம் பண்ணணும். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அது 10 முறை சொல்லணும். அது உள்ளே போயிட்டு அதுதான் உங்களுக்குள்ள வேலை செய்யும். அப்போதாங்க தூக்கம் வரும். கர்த்தருடைய வார்த்தை உள்ளே இருந்தால் தான் தூக்கம் வரும். நிறைய பேருக்கு நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. சில பேர் செல்ஃபோனை பார்த்து தூங்காமல் இருக்கிறாங்க, அது வேற. அந்த தூக்கத்துக்கு நான் வரல, அது திமிர் பிடிச்சிதுங்க. நைட்டில் 10 மணி ஆச்சுன்னா 10:30 மணி வரைக்கும் கிரேஸ் டைம். செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும், மரியாதையாக தூங்குனா 120 வயசு வரைக்கும் நிம்மதியாக வாழலாம். அதை விட்டுட்டு 12 மணி வரைக்கும் செல்ஃபோனை வரைக்கும் நோண்டி 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 அப்புறம் 12 மணிக்கு தூக்கம் வராது. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தூங்கி, அதெல்லாம் நல்லதே கிடையாது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில தூக்கம் வராது. ஏன்னா நிறைய பயங்கள் இருக்கும் உள்ள. என்ன பயம்? ஐயோ சாவு வந்துருமா அப்படி பயம், மரண பயம் இருக்குதுங்க நிறைய பேருக்கு, தெரியுங்களா? சில பேருக்கு அவன் நம்பிக்கைனால பயம். இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை, நாளைக்கு என்ன வியாதி வரும்னு யாருக்கு தெரியும், அப்படி ஒரு பயம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார பயம். ஐயோ கடன் கொடுக்கணும், இந்த ஆள் கடன் கொடுக்கணும், அந்த ஆள் கடன் கொடுக்கணும், ஐயோ இவ்வளோ கடன் இருக்குது, எப்படி தான் கடன் கொடுப்பேன்னு தெரியலையே, அந்த பயம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ பொண்ணு கல்யாணம் பண்ணோம், பையனுக்கு கல்யாணம் பண்ணோம், அந்த பயம். எவ்வளோ பயங்கள் மனுஷனை ஆட்டி படைச்சி தூக்கமே வர மாட்டேங்குது. இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் சரி பண்ணணும்னா வசனத்தை உள்ளே போட்டு அதை பேசுங்க, ரிப்பீட்டாக பேசுங்க. வசனம் இருக்கணும். ஏற்ற காலத்திலே கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஆமென். அந்த வசனம் இருக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் நல்லபடி நடக்கும் அப்படின்ற அந்த வசனம் உள்ளே இருந்தால் தாங்க உங்களுக்கு தூக்கம் வரும். வசனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் போய் மண்டையில் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரே அமக்கலம் பண்ணி இந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கம் வராது, இந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கம் வராது, பெட்ஷீட்டை போய் இழுத்து போய்த்து மூடிக்கினா கூட தூக்கம் வராது, உள்ளுக்குள்ளே வேர்த்துக்கின்னு இருக்கும். அப்போது வசனம் ரொம்ப முக்கியம். இங்கே பேதுரு தூங்குறாரு. 4 கேட்டு இருக்குது. 4 கேட்டுக்கு ஒவ்வொரு கேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 4 பேர் மினிமம் வைப்பாங்க ரோம போர்ச்சவகர். 4 பேர் 16 பேர் இருக்கிறாங்க. அந்த கேட்டை யாருங்க திறக்க முடியும், யார் ஓப்பன் பண்ண முடியும் அந்த கேட்டை? பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதை நிறைவேற்றுவதற்காக பரலோகத்திலிருந்து தேவ தூதர்களை அனுப்புகிறார். ஏன் தேவ தூதன் வந்தாரு? அதுக்கு முன்னாடி தெரியுங்களா, அதுக்கு முன்னாடி யாக்கோபை ஏரோது கொலை செய்தான். நீங்க பைபிள் படிச்சு பாருங்க. பேதுருவை கொலை செய்யறதுக்கு முன்னாடி யாரை கொலை செஞ்சாரு? யாக்கோபை கொலை செய்தான் ஏரோது. அது யூதர்களுக்கு பிரியமா இருக்கிறது என்று கண்டு அவன் பேதுருவையும் பிடித்து கொலை செய்து யூதர்களை சந்தோஷப்படுத்த விரும்பி பேதுருவை வச்சிருக்கிறான். ஆனா யாக்கோபுக்கு வார்த்தை இல்லை, வாக்கு தத்துவம் இல்லை. ஆனா பேதுருக்கு என்ன இருக்குது? வாக்கு தத்துவம் இருக்குது. யாக்கோபுக்கு தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து காப்பாத்தல. ஆனா பேதுருக்காக பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி வர்றாங்க.
ஏன்? வாக்கு தத்துவம் இருக்குது. நீங்களும் நானும் வாக்கு தத்துவம் பெற்ற சந்ததி. அல்லேலூயா. உங்களை என்னையும் குறித்து பைபிள் என்ன சொல்றீங்களா? வாக்கு தத்துவம் பெற்ற சந்ததி. தெரியுமா உங்களுக்கு? யூதர்கள் கட்டளை பெற்றார்கள். கட்டளைகளை நிறைவேற்றினால்தான் அவங்களுக்கு வாக்கு தத்துவம். நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக ஆம் என்றும் ஆமென் என்றும் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நீங்களாம் வாக்கு தத்தம் பெற்ற சந்ததி. நீங்களாம் ஒரு பேதுரு மாதிரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களாம் சாதாரண ஆள் கிடையாது. வாக்கு தத்தம் பெற்ற பேதுரு மாதிரி. ஆமென். மறந்துடாதீங்க. பேதுரு தூங்கியிருந்தாங்கிறாரு, ஆனால் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், சொன்ன வார்த்தையை அவமாய் போகாதபடிக்கு அதை நிறைவேற்ற அதன் மேலே ஜாக்கிரதையாக இருக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதனை அனுப்புகிறாரு. அந்த தேவ தூதன் இறங்கி வந்தார். ஃபர்ஸ்ட் கேட்டில் 4 பேர் இருக்கிறான். தேவ தூதன் நின்ன உடனே 4 பேரை மழை கட்சி விழுந்துட்டான். தேவ தூதன் பாருங்க, அந்த கேட்டை அவர் தேவ தூதனை பார்த்தோன்னா கேட்டு தானா திறக்குது. செகண்ட் கேட்டு எல்லாம் மழை கட்சி விழுந்துட்டான். செகண்ட் கேட் ஓப்பன். தேர்ட் கேட்டு எல்லாம் 4 பேர் மழை கட்சி விழுந்துட்டான். தேர்ட் கேட் ஓப்பன். ஃபோர்த்து கேட்டாண்ட வர்றார் தேவ தூதன். ஃபோர்த்து கேட்டும் 4 பேரும் மழை கட்சி விழுதுனா கேட்டு ஓப்பன். உள்ள மழைக்காலாமல் ஒருத்தர் தூங்கி நிற்கிறாரு. இங்கே 4 கேட்டில் மழை கட்சி உழுது கிடக்குறா. இந்த உழுதுது கூட தெரியாம ஒரு ஆள் விழும்பு சத்தம் கேட்காம கேட்காதா? 4 கேட்டில் 4 பேர் விழுந்தோம். இவர் பேதுரு அவ்வளோ தூக்கம் தூங்கின்னுக்கிறாரு. நல்ல தூக்கம்னா தூக்கம், அப்படி தூக்கம். தேவ தூதன் விழாவிலே தட்டுறான். இங்கே தட்டுறான். விழாவில் தட்டி, ஹலோ சார், பேதுரு சார், எழுந்துருங்க ஐயா கொஞ்சம் அப்படின்னா அவர் எழுந்துக்கிறாரு. எழுந்தா லுங்கில கைண்டிட்டு இருக்குது. சில ஆளுங்க நைட்டில் அப்படி தூங்குது. காலையில் எழுந்துச்சா லுங்கிலாம் கைடுறோம். இப்போல்லாம் லுங்கி கிடையாது, எல்லாம் சார்ஸாக போச்சு. சோத்திரம். ஆமாம், அப்போல்லாம் லுங்கி, இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு? அதை கழுற பிரச்சனையே கிடையாது. அப்போல்லாம் லுங்கி தானே, லுங்கி கழுறோம். அதை அந்த இப்படி ஒரு மடி மடிச்சு அப்படி ஒரு மடிச்சு அப்படி உருட்டிலாம் வச்சுக்கிட்டு தூங்குவோம். காலையில் எழுந்துச்சு அதெல்லாம் அது உருட்டு பெறல, நம்ம உருட்டு அதுவும் பிறந்துட்டு இருக்கும். பேதுராயா லுங்கிலாம் கழிட்டு இருக்குது. தேவதூதர் பார்த்து சொல்கிறாரு, இப்படி திரும்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்து, யோ லுங்கியை ஒழுங்காக கட்டியா? பேதுரையா லுங்கியா ஒழுங்காக கட்டுங்க அப்படின்னு இருப்பார். பேதுரை எழுச்சி லுங்கி கட்டினார். அவர் பார்த்து சொல்கிறாரு, செருப்பு போட்டுக்கோ. பாருங்க, ஆண்டவர் நம்ம செருப்பெல்லாம் ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டோம். ஆனால் தேவன் நம்மையும் பெரிதாக நினைக்கிறார். நமக்கு அவர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் மேலேயும் அவருடைய பாதுகாப்பு இருக்குது. செருப்பு அவசியமா? யோசிச்சு பாருங்க. நம்மள தான் என்ன சொல்லியிருப்போம், நம்ம ஒரு வேளை போயிட்டு கேட்டை கிட்டலாம் ஓப்பன் பண்ணி கூப்பிட்டு வரோம்னு வச்சுங்க, பேதுரையா கிட்ட சொல்லுவோம் செருப்பு போட்டுக்கணும் சொல்லுவோம். அவரே செருப்புனா கூட சொல்லுவோம், செருப்பு அதுக்கு இருப்பாது, வாயா முதல்ல. உயிர் போகிற நேரத்தில் என்ன கேட்குற, செருப்பை பற்றி பேசுகிற அப்படின்னுவோம். ஆனால் அங்கே தேவதூதர் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறார், லுங்கிலாம் கட்டியா, செருப்பு போட்டுக்கோ. செருப்பையும் போட்டுக்கினாரு. 1ஆம் காவலை தாண்டி, 2ஆம் காவலை தாண்டி, 3ஆம் காவலை தாண்டி, 4வது காவலை தாண்டி எங்கே வந்துட்டார்னா மெயின் ரோடுக்கு வந்துட்டார். எல்லா கேட்டையும் ஓப்பன் பண்ணி மெயின் ரோடுக்கே வந்துட்டார். வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேதுருக்கு என்ன தான் நினைப்புனா, இது உண்மையில் நடக்கலை, நம்ம கனவு இல்லைன்னா தரிசனம், நம்ம ஏதோ கனவு கண்ணு இருக்கிறோம் போல், இது போல் நடக்கிற மாதிரி கனவு கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு தான் கனவுலே நடக்கிற மாதிரி நினச்சிருக்கிறாரு. ஆனால் உண்மையிலே நடக்குது இதெல்லாம். அவர் நினைக்கிறார் கனவுல தேவதூதன் வந்துக்கிறான்ட்டு, ஆனால் உண்மையில தேவதூதன் வந்துக்கிறாரு. அவர் நினைக்கிறார் தேவதூதன் தட்டுறாரு கனவுலன்ட்டு, ஆனால் உண்மையில தான் தட்டினாரு. லுங்கி கட்ட சொல்றாரு, கனவுல நடக்குதுன்னு நினைக்கிறார், ஆனால் உண்மையில தான் நடக்குது. எல்லாம் உண்மையில நடக்குது. அவர் கனவுல நடக்குதுன்னு நினச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு தூக்க மயக்கம். அந்த அளவுக்கு என்ன மயக்கம், செம்ம தூங்குறார் போல மனுஷன். பேதுரு தூக்கிட்டு ஆண்டவர் தேவதூதன் நடு ரோட்டில் விட்டுட்டு டக்குன்னு வேலை முடிஞ்சு போச்சு, மறைஞ்சிட்டாரு.
மறைஞ்ச உடனே தான் இவரு திணறி பார்க்குறாரு. பார்த்தா ஊருக்கு வெளியில் நிற்கிறாரு. ஐயோ, ஜெயிலுக்குள்ளே தானே இருந்தோம். ஏன் ஜெயிலுக்குள்ளேருந்து வந்தோம்? கர்த்தருடைய வார்த்தை. ஏன் வெளில வந்த? நீ பெரிய பரிசுத்தவானா? நீ பெரிய ஜெப வீரனா? பேதுரு பெரிய ஜெப வீரரா? 4 ஜெயிலு உடச்சு தேவதூதன் கொண்டு வெளில வந்து விடுறதுக்கு பேதுருனா அவ்வளோ பெரிய ஜெப வீரரா பண்ணாரு? ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை, வாக்கு தத்துவம். உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் இருந்ததுன்னா அது நிறைவேற கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பார்களை முறிப்பார், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுப்பார். நம்ம பாருங்க, நம்ம பெருசாக நம்மளதான் பெருசாக நினச்சிப்போம், சாட்சி சொல்லுவோம். உடனே பேதுரு வந்து சொல்லிப்பாரு, அடியே 44 உபவாசம் இருந்தேன், கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அதை விடுவித்தார். இந்த பொய் தான் பேசக்கூடாது, உண்மையை பேசணும். தேவனை மகிமைப்படுத்து. யோசுவா சொன்னாரு, என் மகனே நீ பயப்படாத, தேவனை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அந்த ஆகான கல் அடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு, நீ தேவனை மகிமைப்படுத்து, சும்மா மனுஷனெல்லாம் பற்றி பேசாத. அப்போ பாருங்க, நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பேதுரு லைஃப்பில் யோசிச்சு பாருங்க. இயேசு உயிர் தெழுந்தாரு, நீங்கள் அது வரைக்கும் படித்து பாருங்களேன். பேதுரு ரொம்ப பெரிய உபவாசம்லாம் இல்லை. பேதுரு 40 நாள் ஃபாஸ்டிங்லாம் இருந்த மாதிரிலாம் பைபிளில் கிடையாது. ஏதோ ஒரு நாள் வந்து மத்தியானத்தில் என்ன பண்ணியிருந்தாரு, சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு ஜெபம் பண்ணியிருந்தாரு. அப்போ தேவதூதன் வந்து பேசினார். அப்போது தரிசனம், புரியுதுங்களா? கொர்நேலியு வீட்டிலேருந்து ஆள்லாம் வந்தாங்க, பேசினாங்க. ஆனால் பேதுரு வந்து பாருங்க, ரொம்ப பெரிய ஜெப வீரர் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. எதுக்கு நான் சொல்ல வரேன், இதை எதுக்கு நான் வந்து இந்த வெண்கல கதவை உடைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு வெண்கல கதவு பிசாசு வச்சிருக்கிறான். அவன் என்ன வச்சிருக்கிறான்னா, நீ பெரிய ஜெப வீரனா இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சிருக்கிறான். ஆனால் நம்ம ஆளுங்களும் என்ன நினச்சிருக்கிறாங்க, நான் பெரிய ஜெப வீரனாக இருந்தால் தான் கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய புக்குங்களாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் எத்தனை தெரு இருக்குது, எத்தனை தெருவில் என்னென்ன மக்கள்லாம் இருக்கிறான். அடுத்தது ஜப்பானில் எத்தனை தெரு இருக்குது, எத்தனை தெருவில் எவ்வளோ பேர் இருக்கிறான். அடுத்தது அமெரிக்காவில் எத்தனை தெரு இருக்குது, எவ்வளோ பேர் இருக்கிற. இது மாதிரி அமெரிக்கா, சைனா, ஜப்பான், இந்தியா, தமிழ்நாடு எல்லா மேப்பையும் வாங்கி வச்சுக்கின்னு அதுக்கு முன்னாடி ஒரு ஜெப வீரனாக இருக்கணும்னா எப்படி? 1 மணி நேரம் ஜெபம் டைம் போகணும்ல, 1 ஹவர் போகணும்னா எப்படி போவோம்? கண்ண முடியும், எவ்வளோ நேரம் சோத்திரம் பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னா நம்ம ஒரு ஜெப வீரனாக இருக்கணும் வேணா எடு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் படித்து லைனாக இதெல்லாம் சொல்கிறது. ஆண்டவரே, சைனாவில் இருக்கிற நேர் தெருவுக்கா ஜெபிக்கிறேன், சைனாவில் இருக்கிற குறுக்கு தெருவுக்கா ஜெபிக்கிறேன், சைனாவில் இருக்கிற நடு தெருவுக்கா ஜெபிக்கிறேன். அவர் சொல்லுவார், உனக்கு டைம் போகிறதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா? உனக்கு 1 மணி நேரம் போகிறதுக்கு யார் கிடைச்சிது? நான் தான் கிடைச்சேனா? நான் சொல்கிறேன், நீ சைனாவில் இருக்கிற ஒரு நடு தெரு, நேர் தெரு, குறுக்கு தெருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதை விட 1 மணி நேரம் நல்லா அந்நிய பாஷை பேர் சோத்திரம் பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேன், அது பெரிய ஆசீர்வாதம். 1 மணி நேரம் ஜப்பானில் இருக்கிற நேர் தெரு, நடு தெரு, குறுக்கு தெருலாம் ஜெபம் பண்ணுறதை விட 1 மணி நேரம் நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பெற்று இருக்கிறீங்கன்னா, அந்த அந்நிய பாஷை வரத்தை பெற்று இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா அதான் அந்நிய பாஷையில் பேசுங்க. எனக்கு அந்நிய பாஷை வரல பாஸ்டர், ஸ்தோத்திரம் வருமா? நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா கண்ண மூடி எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரியுதுங்களா? அது மாதிரிலாம் செய்யுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி டைம் பாஸ் பண்ணுறீங்க? டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. பாஸ் பண்ணல, வேஸ்ட் பண்ணுறீங்க. சரி, அப்போது பேதுரு வெளியில் வந்துட்டார். அந்த கதவு பெரிய கதவு கர்த்தர் உடைச்சாரு இல்லையா? அப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்கு கர்த்தர் வந்து வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் உடைப்பார், முறிப்பார். காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். பார்த்தீங்களா? அதுக்காக உடைப்பார். ஆமேன். பக்கத்துல கிட்ட சொல்லுங்க, கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் கண்டிப்பா உடைப்பாரு. எல்லாமே இப்படிதான். உங்களுக்கு சுகம்,
சுகம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, வியாதியை உடைப்பார். நீடித்த ஆயுளை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, உங்களுடைய அற்ப ஆயுசை உடைப்பார். உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் உங்களுடைய தரித்திரத்தை உடைப்பார். உன் அலகத்திற்குள்ள சமாதானம் இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால எல்லா விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களையும் உடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அதனால உடைப்பாரு. சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? உடைப்பாரு. நடந்துச்சா? நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. யாருக்கு நடந்துச்சு? யாருக்கு? பேதுருக்கு நடந்துச்சு. நானும் ஒரு பேதுரு தான், எனக்கும் அதே போல நடக்கும். நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன், நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். என் வாழ்க்கையில பல சிறைகளை போல இருக்கிற கதவுகளை எல்லாம் கர்த்தர் உடைப்பார். புரியுதா? இப்ப நம்ம ஜெயில போட வேணாம், பிசாசு நம்மளை பிடிச்சி ஜெயில போடல, ஆனா நம்மள இருக்கிற இடத்துலயே ஜெயில் மாதிரி ஆக்கிடுறான் அவன், 4 கதவை போட்டு. புரியுதுங்களா? ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை பண்ணி வைக்கிறான் கர்த்தர். ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிற நம்ம எல்லா கதவையும் உடைச்சி டெலிவரி பண்ணுவார். ஏன்னா அவருடைய வார்த்தை. நான் சொல்கிறேன், ஆண்டுடைய வார்த்தையை படிங்க, தயவு செஞ்சு படிங்க, ஆண்டுடைய வார்த்தையை படிங்க. நல்ல பைபிள் இதுவெல்லாம் இருக்குது, ஆப்லாம் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்க. பஸ்ஸில் போகிறீங்க, எங்கன்னா போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, சும்மா அப்படியே உட்காந்து அதே பார்த்த மரத்தையே பார்த்துக்கின்னு பார்த்த பில்டிங்கே பார்த்துன்னு போயிட்டு வராதிங்க. 10 வருஷமா பார்த்தாலும் அதே தான் அது. அதை விட கர்த்தருடைய வார்த்தையை காதில் போட்டு கண்ணை மூடிக்கின்னு அந்த வார்த்தையை கேட்டு போங்க. நான் அது உள்ள, அந்த வார்த்தை உள்ளே போகும்போது அதில் ஒரு வாக்கு தத்தம் வந்து ஒரு லைட் அடிக்கும். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக பரலோகத்தின் தேவ தூதர்கள் செயல்படுவார்கள் உங்களுக்காக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.